நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025 கடைசி 4 மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, செப்டம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் 2025 அந்த 120 நாட்கள் என்ன ஒரு பலாபலன்கள் நிறைந்ததாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அஷ்டமசனி தாக்கத்தில் முழுசாக போய்கொண்டிருக்கக்கூடிய மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திர சிம்மராசிக்காரர்களாகிய நீங்கள் இப்போ இந்த 4 மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, இப்போ அஷ்டமசனி தாக்கம் ஃபுல் பீக்கில் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு போய் கொண்டிருக்கிறது. டிசம்பருக்கு மேலே பூர நட்சத்திரக்காரங்களுக்கு வரும். அடுத்த வர இறுதியில் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வரும். ஸோ இப்போது மக நட்சத்திரக்காரங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆல்ரெடி சில பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும். இப்போ கொஞ்சம் திடீர்னு அடிபடுவது, உழுவது, திடீர்னு ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிறது, வேலையில் பிரச்சனை ஆகிறது, தொழிலில் பிரச்சனை ஆகிறது, குடுக்கல் வாங்கல பிரச்சனை ஆகிறது, பண விஷயத்தில் பிரச்சனை ஆகிறது, படிப்பு விஷயத்தில் பிரச்சனை ஆகுறதுங்கிற மாதிரி நண்பர்கள் விஷயத்தில் ப்ராப்ளம் ஆகிறது, எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராகு 7ஆம் இடத்துல குரு பார்வை, ராசிக்குள்ளேயே கேது, அப்படின்னா நிறைய குழப்பங்கள் வரும். இப்போ அஷ்டமசனி நடக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா கேதுவும் ராசிக்குள்ளே வருவது பார்த்தீங்கன்னா மன குழப்பங்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறது. ஸோ இது மாதிரி நடுத்தர வயதினருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பங்குதாரர்களுடைய நண்பர்களிடையே குடும்பத்தில் ஒரு சுணக்கங்கள், உடல் உபாதைகள், நண்பர்கள் நல்லா பழகிட்டு இருந்தவங்களோட சில பிரச்சனைகள், பிரிவினைகள், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அஷ்டமசனி தாக்கத்தினாலும் ராகு கேது ராசிக்குள்ள தாக்கக்கூடிய அமைப்புகளாகவும் இருக்கும். எல்லா வயதினருக்கும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகளே ஒரு 10 வயசு, 12 வயசு, 15 வயசுல இருக்க ஸ்கூல் குழந்தைகளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நட்பு பாராட்ட முடியாத அளவுக்கு சில வழக்குகள், ஸ்கூலில் இந்த பிரச்சனை, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, அல்லது சண்டை, சச்சரவு, பிடிவாதம், இது மாதிரி ஒரு மனக்குழப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இதே கொஞ்சம் மூத்த சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள், குடும்பத்தில் சுபிக்ஷமாக இல்லாத விஷயங்கள், குழந்தைகள்கிட்ட நல்ல உறவு கொண்டாட முடியாதது, கொஞ்சம் நம்ம விரக்தி அடைஞ்சு நம்ம எங்கோ போய் ஒரு ஆசிரமமே போய் இருந்துக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு சம்டைம்ஸ் சில தசாபுக்திகள் சிறப்பாக இல்லாத சில சிம்மராசிக்காரர்களுக்கு அது மாதிரி கூட எண்ணங்கள் கொடுக்கும். ஸோ ஒரு அஷ்டமசனி தாக்கம், ராகு கேது பிரச்சனை, இது ரெண்டும் சேர்ந்து சிம்மராசிக்காரர்களுக்கு தாக்கி கொண்டிருக்கும் பொழுது ரொம்பவே பொறுமையாக இருக்கணும். இந்த நேரம் சரியில்லை, எதையுமே நம்ம தப்பாக முடிவு பண்ணிடக்கூடாது, இந்த டைமில் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல முடிவுகளாக வராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நடுத்தர வயதினர்கள் பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கிறவங்க, தொழிலதிபராக இருக்கிறவங்க, தொழில் முனைவோர்கள், அதே சமயத்தில் இளம் தம்பதியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். நினைத்ததை சொல்லினா நம்ம அடுத்தவங்க புரிஞ்சுப்பாங்க, நம்ம சவுண்டாக பேசுனா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின் விளைவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அதனால் சிம்மராசிக்காரர்கள் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம், மாத கிரகத்தின் சஞ்சாரம் ஆச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தா, ராசி அதிபதியே சூரியன் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல நீச்சமாக போய் குரு பார்வை பெறுகிறார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 4 மாதத்துல சில பெனிஃபிட்ஸ், சில பல நல்ல விஷயங்களும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. செவ்வாயின் சஞ்சாரம் பரவாயில்ல, புதன் சுக்கிரன் பரவாயில்லை. ஸோ என்னதான் அஷ்டமசனி தாக்கத்தில் நம்ம போய்கொண்டிருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு பாசிட்டிவாக மைண்டை குதூகலப்படுத்துகிற மாதிரியும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரியும் கொஞ்சம் விஷயங்கள் இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் செவ்வாய் 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறும்பொழுது இடம் சார்ந்த விஷயத்தில் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். டாக்குமெண்டேஷன் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இடம் வாங்குறதா இருக்கட்டும், விற்கிறதா இருந்தாலும் இந்த நேரத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா நம்ம தப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குழந்தைகள் நிமித்தமாக கொஞ்சம் மெனக்கிடுவது, இல்லத்தரசிகள் இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவி, இவங்களுக்குள்ள கொஞ்சம் பிணக்குகள், உடல் உபாதைகள், ஒரு சுமூகமான ஒரு நல்ல ஒரு நட்புறவு கொண்டு வர முடியாமல், சோஷியல் லைஃப்லேயும் கொஞ்சம் எல்லாத்தோடையும் பழக முடியாமல் நான் உண்டு நான் இருக்கிறேன்ப்பா சாமிங்கிற மாதிரி ஒரு விரக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரனுக்கு எல்லா வயதினருக்கும் அவங்கவுங்களுடைய வாழ்க்கை கட்டத்துக்கு தகுந்த மாதிரி இடம் பொருள் ஏவல் பொறுத்த மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பொறுமையே வெல்லும். விவேகமாக இருக்கணும். வீரமாக இருக்கிறதோ, நம்மளுடைய விஷயத்தை சொல்லி ஒரு அழுத்தத்துடன் சொல்லி நம்ம புரி வச்சிடலான்னு நினைக்கிறதெல்லாம் நமக்கு பெரிய ஒரு பாதகத்தை கொடுத்து ஆர்குமெண்ட்ஸை தவிர்த்து
கம்யூனிகேஷன் பண்ணுறப்போ ரொம்ப கிளியராக, ரொம்ப பொறுமையாக, ரொம்ப சாந்தமாக, ஹம்பிளாக போய்க்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த நேரத்தில் போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு ஸ்பெக்குலேஷன் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டை போடுறதெல்லாம் அவ்வளோ சரியாக வராதுங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய மாதங்களாக இந்த அடுத்த 4 மாதங்கள் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. இது ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ஒரு தசாபுக்திகள் கொஞ்சம் தூக்கலான தசாபுக்திகள் உங்களுடைய லக்னத்துக்கு எந்த லக்னத்தில் பிறந்தீங்களோ அந்த லக்னத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல தசாபுக்திகள் போகும்பொழுது அந்த தசநாதனும் புக்திநாதனும் அருமையாக இருக்கும் பொழுது நான் சொன்ன இது மாதிரி கொஞ்சம் நெகட்டிவான கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பலன்கள்லாம் கொஞ்சம் குறைந்து கொஞ்சம் நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம். இதே தசாபுக்திகளும் கொஞ்சம் சிரமமாக போகும்பொழுது இன்னுமே நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய ஜென்ம ஜாதகம், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நம்ம பார்த்து அந்த என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, இப்போ என்ன கோச்சாரத்தில் போயிட்டு இருக்கிறது, நம்ம பேசுனதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இன்னுமே சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக துல்லியமான பலன்கள் எடுத்து அடுத்த வரக்கூடிய 3 மாதங்கள், 8 மாதங்கள், 6 மாதங்கள், 1 வருடங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் எப்படி, ஷார்ட் டேர்ம் எப்படி, எது மாதிரி முடிவுகளை எப்போ எடுக்கலாம், எப்போ நமக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்கும், எப்போ எது மாதிரி ஒரு டர்னிங் பாயிண்ட், எப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட் பெண்டு நம்மளுடைய ரோட் மேப்பில் வருது, இது எல்லாமே நம்ம தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல முடிவை, தக்க முடிவை, தேவையற்ற முடிவுகளை தவிர்த்து எந்த நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் செய்வது நல்லது, எப்போ வேகமாக போகலாம், எப்போ பொறுமையாக இருக்கலாம், எப்போ எது மாதிரி மாற்றங்கள் நல்லதாக இருக்கும், எந்த மாதிரி டைம் நம்ம அடக்கி வாசிக்கணும், இது மாதிரி விஷயங்கள், திருமண விஷயங்கள், வேலை மாற்ற விஷயங்கள், தொழில் அபிவிருத்தி விஷயங்கள், தொழில் ஸ்டார்ட் பண்ணுற விஷயங்கள், வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள், படிப்பு விஷயங்கள், இது எல்லாமே நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களுடைய டைம்லைன்ஸ் பிரகாரம் கோச்சாரத்தையும் தசாபுக்திகளையும் ஒருங்கிணைத்து நாம் பார்க்கும் பொழுது தேவையற்ற முடிவுகள், தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்ம கர்மா என்ன சொல்லுது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவுகளை எடுத்து நம்ம போமே. ஆனால் நமக்கு எளிதில் வாழ்க்கையில் வெற்றி, நம்மளோட லைஃப் பொட்டென்ஷியல் என்னவோ அதை நாம் ஈஸியாக நம்ம அதை அடைந்து தேவையற்ற விஷயங்களை, எதிர்நீச்சல்களையும் எதிர்ப்புகளையும் தவிர்த்து வாழ்க்கையில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நாம் வெற்றி பெற முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த 120 நாட்கள், அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 31, 2025 வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி சந்திரனையே பார்க்குறார். ஸோ கண்டக சனி என்று சொல்லப்படுகிற அந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ராசியை பார்ப்பது வேலையில், வாழ்க்கையில் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் அதிகமான ஒரு ஸ்திரத்தன்மை, வாழ்க்கை கொஞ்சம் சீரியஸ் ஆகக்கூடிய விஷயங்கள், நம்ம பழகக்கூடியவர்களிடையே கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய அமைப்புகள், இது எல்லாமே வருது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் நோக்கி கன்னிராசிக்காரங்க போகிறாங்க. இதுவரை குரு பார்வை இருந்து சனி பார்வை விலகி இருந்தது. இப்போ சனி பார்வை பெற்று குரு பார்வை வரும் பொழுது, குரு பார்வை விலகும் பொழுது வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சீரியஸாக போகிறது. அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் பிளானிங்குள்ளே போகிறோம். கடந்த 23, 24 பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு கேது ராசிக்குள்ளேயே இருந்து மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், எதுலேயுமே ஒரு சுணக்கம், அது மாதிரி அமைப்பை கொடுத்தது. இப்போ கடந்த 4-5 மாதமாக ராகு கேது ராசி விட்டு விலகிறனாலையும் குரு பயிற்சி சனி பயிற்சி ஆனதுனாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாசிட்டிவான விஷயங்கள் நோக்கி, டெவலப்மெண்ட் நோக்கி, எது நமக்கு பண்ண முடியாமல் 2 வருஷம் தவித்தமோ அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் வாழ்க்கை பரிணாமத்தை நோக்கி போய்க்கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ராகு 6ஆம் இடத்தில், கேது 12ஆம் இடத்தில் இருக்கார். ராகு குரு பார்வை பெறுகிறார். ஸோ ஒரு மாதிரியான இந்த நோய் விஷயங்கள், பகை, வம்பு, வழக்குகள், கடன், அது மாதிரி விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் குறைவு, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய அந்த அசுப கடன் சுப கடனாக மாறக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணக்கூடிய அமைப்பு, கேஷ்ஃப்ளோ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுறது,
குடும்ப விஷயங்கள் பரவாயில்லை, பேச்சுக்கு கொஞ்சம் ரெக்கக்னிஷன் கிடைக்குது. அது மாதிரி அமைப்புகள்லாம் நல்லா வருது குருவின் பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறனால. ஸோ செப்டம்பர் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதியாகிய புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ள 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் அது மாதிரி ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படின்னா செப்டம்பர் அக்டோபர்லாம் ராசி அதிபதியே ராசிக்குள்ளே வரும் பொழுது, அப்புறம் அடுத்த மாதங்கள்லாம் குரு பார்வை பெறும்பொழுது நல்ல சில விஷயங்கள், விசேஷமான சில விஷயங்கள், ஒரு மேஜிக் மாதிரி சிலது நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குறிப்பாக செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா உழைத்து நிறைய முயற்சி செய்து முடிக்க முடியாத சில காரியங்கள் டக்குன்னு முடியக்கூடிய அமைப்பு, வரவேண்டிய பணம் வருவது, நம்ம எதிர்பார்க்குற ப்ரொமோஷன் டக்குன்னு கிளிக் ஆகுறது, நம்ம படிக்கக்கூடிய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேணுங்கிற கோர்ஸ் கிடைக்கிறது, வேணுங்கிற காலேஜ் கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது, இது மாதிரி பல நற்செய்திகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்து காதில் கேட்டு நம்ம அதன் மூலமாக கொஞ்சம் மகிழ்ச்சி பெறக்கூடிய அளவுக்கும் குதூகலம் பெறக்கூடிய அமைப்புகளும் நடக்கக்கூடிய அமைப்பாக அந்த புதன் சுக்கிரனின் சஞ்சாரம் குரு பார்வை பெறும் பொழுது நடக்குதுங்க. ஸோ அந்த டைம் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தடுத்த நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்பு வேணுங்கிற விஷயங்கள் செய்துக்கணும். அதே சமயத்தில் ஒரு சொத்து வாங்குறது, இடம், வீடு, வண்டி, வாகனம், புதுசாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது, இது மாதிரி வயசு வித்தியாசம் இல்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதுவரை செவ்வாய் ராசிக்குள்ளேயே இருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்டெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த மைண்டில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல், பார்ட்னர்ஷிப், தொழில், வேலையில் வந்து கொலீக்ஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஒரு சுமூகமான ஒரு விஷயங்கள் இல்லாமல், ஒரு அணுகுமுறை இல்லாமல் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் மாறி அடுத்தடுத்து கொஞ்சம் பிரச்சனைகள் தீர்ந்து, கொஞ்சம் மனக்கவலைகள் தீர்ந்து, கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து, கொஞ்சம் சுமூகமான அமைப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் மேன்மையான சில அன்னோனியங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கடன் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இளைய சகோதரர் இருக்கும் பொழுது அவங்களோட கொஞ்சம் நட்புறவு கொண்டாடக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது எல்லாமே ஓரளவுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு அமைப்பு வந்து காத்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து தசாபுக்திகள் வைத்து தான் இன்னுமே துல்லியமாக பலன் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி எப்படி வந்து இருக்கிறார், ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கோச்சார முறையில் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சியில் நம்ம பார்க்குறோம். பட் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதியில், பிறந்த நேரத்தில் எப்படி வந்து நீங்கள் பிறந்திருக்கீங்க, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்குது, அந்த தசா புக்திகள் எப்படி இருக்குது, அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எப்படி இருக்குது, அப்புறம் அந்த தசநாதனோட ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம் எப்படி இருக்குது, புக்திநாதனோட அமைப்புகள் எப்படி இருக்குது, அது உங்களோட லக்னத்துக்கு எந்த ஆதிபத்தியத்தை குறிக்குது, எது மாதிரி விஷயங்கள் நல்ல ஒரு அமைப்பாக ராஜயோக திசைகளாக போகுதா அல்லது வரக்கூடாத திசைகளாக வருகிறதா, இது எல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கணும். பட் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லை. ஏன்னா குரு 10ல், சனி 7ங்கிறப்போ நிறைய ஆக்டிவிட்டி வாழ்க்கையில் நடக்குது. அடுத்தடுத்து நீங்கள் வந்து ஏதோ விஷயம் செய்வதற்காகவும் யாரையோ மீட் பண்ணுறது, ஒரு ஒரு விஷயத்தை செய்து முடித்து அடுத்த லெவல் போக ட்ரை பண்ணுறது, அபிவிருத்தி பண்ண ட்ரை பண்ணுறது, ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறது, அட்டம் பண்ணுறது, ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறுவது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா புதுசாக விஷயங்கள் வந்து தேடுதல், பிஹெச்டி பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு வேணுங்கிற விஷயங்களை இறங்குறது, அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க புது கான்டாக்ட்ஸ் மூலமாக ஒரு விஷயம், ஒரு கன்சைன்மெண்ட் ட்ரை பண்ணுறது, இது மாதிரி புதிய புதிய முயற்சிகள் வந்து மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் வந்து கட்டாயம் கொடுக்குது. இதில் வந்து நம்மளுடைய யாரோட நீங்கள் டீல் பண்ணுறீங்களோ அவரோட கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருப்பதனால கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தோம்னா சில பிரச்சனைகளும் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவங்க நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி அமைப்புகளும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பட் மாத கிரகம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லாமே ஓரளவுக்கு ராசிக்கு 12லேருந்து ராசி 1, 2, 3ங்கிற ஒரு நல்ல பாவத்தை போகும்பொழுது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனம் வாங்குகிற ஒரு விசேஷம்,
ஒரு அமைப்பு வந்து இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த மாத கிரகத்தின் சஞ்சாரம், இந்த இந்த ஆண்டு கிரகத்தின் பார்வைகள்லாம் வரும் பொழுது கடந்த 2023, 24 எப்படி வந்து ஒரு ஸ்டக்கான மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வந்ததோ அது படிப்படியாக மாறி இப்போ போயிட்டு இருக்கிறதுல இந்த செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த அமைப்பு, இந்த காலகட்டம் வந்து ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டியை நோக்கி போகக்கூடிய ஒரு அருமையான அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் தான். நீங்கள் ஜென்ம ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது லாங் டேர்ம் என்ன, ஷார்ட் டேர்ம் என்ன, அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து எப்படி இருக்குது, எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், எது மாதிரி முடிவுகளை தவிர்க்கலாம், நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுது, இது எல்லாமே நம்ம துல்லியமாக பார்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தக்க முடிவுகளை எடுத்து அதே சமயத்தில் அந்த மாதிரி வாழ்க்கையை நாம் வந்து நம்மளுடைய திட்டத்தை தீட்டி அது மாதிரி நம்ம வாழ்க்கையை செலுத்துமே ஆனால் வெற்றி எளிதில் பெற முடியும் என்று சொல்லி விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.